வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் என்டியூரிங் எமோஷனல் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் பிஹேவியர் அந்த தலைப்பிலே சில செய்திகளை பார்த்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ப்ரொலாங்டு கன்ஃப்ளிக்ட் வித் எம்ப்ளாயர் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆங்கர் இருக்கும். அதனால நம்மளுக்கு நம்ம எம்ப்ளாயர் கொடுக்குற டிஸ்கம்ஃபர்ட் அது சரி முடியல, ஐ எம் அனேபிள் டு பேர் வித் இட் அப்படின்னு சொல்ல முடியாமல் வெளியில் சொன்னால் ஜாபோட இது போயிடும். அப்படி செய்கிற வேலைக்கு இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு. ஸோ ப்ரொலாங்டு கன்ஃப்ளிக்ட் வித் எம்ப்ளாயர் அனேபிள் டு எக்ஸ்பிரஸ் அவர் டிஸ்ட்ரெஸ் சொல்ல முடியல. அதே மாதிரி சில நேரத்தில் இல்னஸ் ஆஃப் அவர் லவ்டு ஒன்ஸ். நம்மளுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, தன் மகனுக்கு ரொம்ப சுகவீனமாக இருக்குது, இல்லை ஒரு பையன் இருக்கிறான், அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சுகவீனமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சுகவீனம் ப்ரொலாங்டாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. அந்த இல்னஸ்க்கு சரியான அளவுக்கு மருந்து கொடுத்தா கூட போதுமான அளவு தான் அவங்களுக்கு என்ன ஃபுல் ஃபிட்னஸ் கிடைக்க மாட்டேங்கிறது, எப்போவுமே கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நிறைய சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் கிடைக்கும். அது என்ன ஸ்லீப்லெஸ்னஸ், சிலப்போ அல்சர், சிலப்போ ஹை பிளட் ப்ரெஷர், அது போலெல்லாம் காட்டும். ஆனால் இந்த நம்ம மகனுக்கு சுகவீனமாக இருக்குன்ற அந்த நார்மாலிட்டிக்கு வந்து அவன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சரியான அளவுக்கு செய்கிறான் அப்படின்னாலும், இல்லை ஒரு பையன் இருக்கிறான், அவங்க அம்மாவுக்கு சுகவீனமாக இருக்குது, மருந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சுகமடைஞ்சிட்டு நார்மாலிட்டிக்கு வந்தாலே இந்த இப்போ சொன்னமே சில இல்னஸ்ஸு அல்சர், ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஸ்லீப்லெஸ்னஸ், அது எல்லாமே நார்மாலிட்டிக்கு வந்துடும். இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் போல் இருக்கும். ஏன்னா நம்மளோட ப்ரொலாங்டு இல்னஸ் நம்ம மைண்டில் சில பிளாக்ஸ் எல்லாம் கொடுக்கறது, அனேபிள் டு ஃபங்க்ஷன்ஸ் எஃபிஷியன்ட்லி. அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஹையர் லெவலில் இருக்குது. ஒரு கரு போட்டு பார்த்தா நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து எப்போவுமே ப்ளூ கலரில் நிறையவே காட்டிகிட்ருக்கு. ஏன்னா அம்மாவுக்கு என்ன ஆயிருமோ, நம்மளுக்கு இவங்களுக்கு என்ன, அம்மாவுக்கு எது ரொம்ப இப்படியே உடம்பு இருந்தாங்களான்னு நம்மளுக்கு சுகவீனமாக இருந்தாக்க நம்மளுக்கு எப்படி அம்மாட்ட நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும், அம்மா சிரிச்சியே நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சிருந்தா தட் வில் அஃபெக்ட் தி சைல்ட்ஸ் பிஹேவியர், சைல்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால் என்ன ஆகும், தொடர்ந்து இது மாதிரி இருந்தோன்னு வைங்க, மென்டல் எஃபிஷியன்சி அது பாதிக்கும், ஒரு தெளிவான சிந்தனையே நம்மள்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் என்டியூரிங் எமோஷன்ஸ் அஃபெக்ட்ஸ் தி பர்ஃபார்மன்ஸ், என்டியூரிங் எமோஷன்ஸ் அஃபெக்ட்ஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர். இது எல்லாமே சைக்கலாஜிக்கல் தான், சைக்கோசோமேட்டிக் தான். சில நேரத்தில் ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும். ஆனால் ஆர்கானிசம் என்ன பண்ணோம், ஒரு 2 நாளைக்கு சரியாக தூங்கலைன்னா 3ஆவது நாளைக்கு நம்ம எங்கே உட்காந்துருக்கிறோமோ அந்த இடத்துலையே தெர் ஆர் சர்டன் திங்ஸ், ஒரு எங்கேயோ ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒரு ட்ராமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே நம்ம கண் அசந்து தூங்கிடுவோம். அது சில சமயம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் அந்த மாதிரி லெவல் வரைக்கும் கூட நம்மளால் தூங்க முடியும். பிகாஸ் அது சைக்கோசோமேட்டிக்னு நம்ம தூங்காமல் இருக்கிறோம். தட் இஸ் த கண்டினியூஸ் தாட் ப்ராசஸ் டிஸ்டர்ப்ஸ் அஸ் டேக்கிங் தி சவுண்ட் ஸ்லீப் வரமாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சவுண்ட் ஸ்லீப் வந்துடும். ஒரு ரேப்பிட் ஐ மூமெண்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு நல்லபடியாக நம்ம உட்காந்தே தூங்கி நம்ம சரி பண்ணிடுவோம். ஆனால் இது மாதிரி டிஸ்டர்ப்டு எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹைப்போதாலமஸ் என்ன பண்ணோம், அது ஒரு டிஸ்ட்ரக்ட் சிக்னல் கொடுக்கும். நம்ம தூங்கலைன்னா அது நம்மளோட சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கும். சில சமயத்தில் தூங்கணும், சாப்பிடணும், 2 சமயம் இருக்கும்போது அது மாதிரி கன்ஃப்ளிக்ட் வரும்போது என்ன செய்வோம், நம்ம பிஹேவியரை முதல்ல தூங்கிடலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சாப்பிடாமே இருந்தால் தூக்கம் வர்றது கூட ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இது ரெண்டுமே என்டியூரிங் எமோஷன்ஸ்னு வரும்போது இட் வில் அஃபெக்ட் தி பிஹேவியர், இட் வில் அஃபெக்ட் தி இண்டிவிஜுவல்ஸ் எஃபிஷியன்சி, மென்டல் எஃபிஷியன்சி. அந்த மாதிரி 2 நாளைக்கு சரியாக சாப்பிடல, அம்மாவுக்கு சோக்கேடுன்னு சொல்லி 4-5 நாளைக்கு நம்ம மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் மாற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அதில் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்கல, 1 வாரம்ன்றது 10 நாள் கூட ஆகுது, 2 வீக்ஸ் கூட தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுக்கு சரியாக தூங்க முடியாது போகும். தூங்க முடியலன்னு சொன்னால் மென்டல் எஃபிஷியன்சி டு பர்ஃபார்ம் இன் தி ஸ்டடி ஏரியா, டு பர்ஃபார்ம் இன் தி ஆஃபீஸ் ஃப்ரண்ட், வேறெவர் இட் இஸ், மென்டல் எஃபிஷியன்சியை அது கொஞ்சம் சாமர்த்தியத்தை குறைச்சிடும். சில சமயம் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன, எமோஷ்னலி we are not fit enough to handle things. அதுதான் அதுக்கு சரியான பொருள். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.